ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான நூடுல்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். அதுவும் எக்கு சேர்த்து செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 3 முட்டையை உடைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நான் ஒரு கடாயில் சேர்த்தி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் சிக்கன் மசாலா சேர்த்திக்கிறேங்க. இந்த முட்டையோட காரத்துக்கு ருசிக்கு தகுந்த மாதிரி சிக்கன் மசாலா சேர்த்திக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் மட்டன் மசாலா சேர்த்திக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்குங்க. ரொம்ப முட்டையை ஊற்றினோடனே கிளறி விட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக போயிடும். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தான் நூடுல்ஸோடு எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் கூட பெப்பர் கூட சேர்த்திக்கலாம். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நான் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம ஒரு தக்காளி பழம் குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வதக்கி விடலாம். இதோடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கிற காரத்துக்கு தகுந்தது சேர்த்திக்கிங்க. கொஞ்சமாக வரமிளகாய் தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்திக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது தக்காளி பழம் வெங்காயத்துக்கு மட்டும்தான். நூடுல்ஸுக்கு தேவையான மசாலாஸ் அந்த நூடுல்ஸ் பாக்கெட்லேயே வந்திருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா 2 நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்திருக்கேன். அது கூட 2 மசாலா பொடியும் இருக்குது. அதை நம்ம சேர்த்திக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம இப்போ சேர்த்திடலாம். மசாலாஸ் எல்லாம் வதங்கினோடனே வெங்காயம் தக்காளி பழத்தோடு சேர்த்து வதக்கிட்டு இப்போ நான் இதில் 2 டம்ளர் சேர்த்திக்கிற தண்ணி. இது பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 ml இருக்கும். தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம நூடுல்ஸை சேர்த்திக்கலாம். நான் நூடுல்ஸை பிரேக் பண்ணி போட்டிருக்கிறேன். நீங்கள் உடைக்காமல் அப்படியே சேர்த்திக்கிறதுனால சேர்த்திக்கிங்க. நான் ஒவ்வொரு ரவுண்டையும் பார்த்திங்கன்னா 2 உடச்சி சேர்த்திருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. நூடுல்ஸ் நல்லா வேகட்டும். இதோட நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நூடுல்ஸ் பாக்கெட்டோடு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா மசாலா, அந்த நூடுல்ஸ் மசாலாவை இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கிங்க. தண்ணி கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வேகட்டும். மசாலாவோட வேகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கலருமே பார்த்திங்கன்னா அந்த மசாலா சேர்த்துனோடனே நல்லா கலர் கிடைக்கும். நல்லா வேகட்டும். தண்ணி இந்தளவுக்கு ட்ரை ஆயிடணும். இந்த அளவுக்கு தண்ணி வற்றினோடனே நம்ம பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் ஃபோக்கில் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நீங்கள் ஒரு ஸ்பேச்சுலாவோ அல்லது ஃபோக் ஏதோ ஒன்றில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குங்க. நல்லா நூடுல்ஸோடு நம்ம முட்டையை சேர்த்து எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இப்போ நூடுல்ஸ் சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நேரம் நூடுல்ஸ் வேக விட்டுறவும் கூடாது. அப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப குழன்னு போயிடும். அளவான தண்ணி சேர்த்து கரெக்டாக வேக வச்சுக்கோங்க. இப்படி இருங்கிறது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.